ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் ஃபேமிலியோட திருவிழா போன விலாகு. வீரவண்டி திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போனது தான். பாப்பா மட்டும் கூப்பிட்டு வர முடியல. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்தோடனே கோவிலுக்கு தான் போனோம். பாப்பாவுக்கு தீர்த்தம் வாங்கிட்டு போகணுன்றதுக்காண்டி தான் மெயினாக வந்தது. இல்லைன்னா திருவிழாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கோவிலுக்கு போய் பாப்பாவுக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வரும்போது தம்பி பசிக்குதுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஃபேவரட்டே உருளைக்கிழங்கு தான். அந்த ரோல் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கை பார்த்தோன்னே எனக்கு வேணும்னு சொன்னான். அதை அடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இந்த தடவை தான் அவனாகவும் திருவிழாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்திருக்கான். இந்த தடவை நல்லா என்ஜாய் பண்ணான். பாப்பா தான் மிஸ் பண்ணோம். பாப்பா வந்தாலுமே வேடிக்கை மட்டும்தான் பாப்பா. வேறு திங்ஸ் வாங்குவாள். மற்றபடி ராட்டினம் இந்த மாதிரி எதுலேயுமே ஏற மாட்டாள். பாப்பா பொம்மை இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்காண்டி தான் அந்த டால் ஷாப்பில் போய் பார்த்தது. அடுத்து இந்த கிரீடம் இது யூடியூப்லேயே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிட்டோம். பாப்பாவுக்கு வாங்கிட்டு எல்லோரும் தலையிலையும் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அந்த ராட்டினம் இந்த சைடு இருக்கிற பக்கம்தான் போகலான்னு பார்த்தோம். பயங்கர ரஸ்ஸு. 8 நாளுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒரு நாள்லாம் பத்தாது திருவிழாவை என்ஜாய் பண்ணுறதுக்கு. டெய்லியும் போகணுன்னு ஆசையாக இருக்கும். இந்த 8 நாள் முடிஞ்சாலுமே அடுத்து எப்போ வீரபாண்டி திருவிழா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிரும். அடுத்து இந்த போன தடவைலாம் தம்பி எதுலேயுமே ஏறலை. அந்த கார் மாதிரி இருக்கிற அந்த இதில் மட்டும்தான் ஏறினான். இந்த தடவை தான் அவனுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்துலேயுமே அவனாக போகிறேன்னு சொல்லி ஏறி நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து தான் 2-3 இதில் ஏறி நல்லா என்ஜாய் பண்ணான். தேங்க்யூ.